Hi students, நாம் இந்த வீடியோல ஈரோடு செகண்டரி இன்ஜினியரிங் காலேஜ் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோல என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த காலேஜ்ல கவுன்சிலிங் கோட் என்ன, இந்த காலேஜ்ல என்னென்ன கோர்சஸ் அவங்க ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க, இந்த காலேஜ்ல பிளேஸ்மெண்ட்ஸ் எந்த அளவுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க, இந்த காலேஜ்ல இதெல்லாம் தாண்டி என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்கு, இந்த காலேஜ் யாரெல்லாம் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு பத்தி ஃபுல் டீடைலா பார்க்கலாம். ஸோ கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோ பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இந்த ஈரோடு செகண்டரி இன்ஜினியரிங் காலேஜ் பார்த்தீங்கன்னா ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்ல தான் லொகேட் இருக்கு. இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா 1996 எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 8 இயர்ஸ் ஆயிடுச்சு இந்த காலேஜ் ஆரம்பிச்சு. அடுத்த பாத்தீங்கன்னா இந்த காலேஜ் பாத்தீங்கன்னா 56 ஏக்கர்ஸ்ல பில்ட் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த காலேஜோட NAC கிரேட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா NACல A கிரேட் வாங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரு அட்டானமஸ் காலேஜ் தான் இந்த காலேஜ். AICTல அப்ரூவலுமே வச்சிருக்காங்க. ஸோ இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 2707. ஸோ மறக்காம நோட் பண்ணி வச்சுக்கோங்க, யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த காலேஜ்ல என்னென்ன கோர்சஸ் அவங்க ஆஃபர் பண்றாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த காலேஜ்ல பார்த்தா ஒரு 18 UG கோர்சஸ் அவங்க ஆஃபர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படின்னா எந்த அளவுக்கு பெரிய லெவல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சு பாருங்க. ஸோ ஃபர்ஸ்டா என்ன கோர்ஸ் ஆஃபர் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா AIDS இருக்கட்டும், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்கா இருக்கட்டும், கெமிக்கல் இன்ஜினியரிங்கா இருக்கட்டும், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங்கா இருக்கட்டும், அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங்கா இருக்கட்டும், இந்த மாதிரி பல வகையான இன்ஜினியரிங் கோர்ஸ் அவங்க ஆஃபர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நிறைய ரேரஸ்ட் இன்ஜினியரிங் கோர்ஸ் அவங்க ஆஃபர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த காலேஜ்ல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 85 ஸ்டாஃப் பார்த்தீங்கன்னா PhD முடிச்ச ஸ்டாஃப் தான் ஒர்க் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த காலேஜோட பிளேஸ்மெண்ட்ஸ் பத்தி பார்க்கலாம். பிளேஸ்மெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 145+ கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் ஸ்டூடெண்ட்ஸ் ரெக்கார்ட் பண்ண வந்துகிட்டு இருக்காங்க. அதுல ஒரு சில கம்பெனிஸோட நேம் நான் சொல்றேன். ரிமைனிங் பார்த்தீங்கன்னா ஸ்கிரீன்ல டிஸ்பிளே ஆகும். டாடா, விப்ரோ, டெக் மஹிந்திரா, CTS இந்த மாதிரியான பெரிய பெரிய கம்பெனிஸ் ஒவ்வொரு வருஷம் ஸ்டூடெண்ட்ஸ் ரெக்கார்ட் பண்ண வந்துகிட்டு இருக்காங்க. ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 15 lakhs per annum வரைக்கும் செலக்ட் ஆயிருக்காங்க. ஆவரேஜ் சேலரி பேக்கேஜ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா 6 lakhs per annum வரைக்குமே ஸ்டூடெண்ட்ஸ் செலக்ட் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வருஷம் இந்த காலேஜ்ல பிளேஸ்மெண்ட் ஆன ஸ்டூடெண்ட்ஸோட பெர்சன்டேஜ் எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா 93.7% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பிளேஸ் ஆயிருக்காங்க. ஸோ இந்த காலேஜ்ல ஜிம் ஃபெசிலிட்டிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சூப்பராகவே இருக்கும். அது வந்து இந்த காலேஜ் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்டாவே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயரா இருக்கீங்க அப்படின்னா தாராளமா அந்த காலேஜ் சூஸ் பண்ணலாம். ஸ்போர்ட்ஸுக்கு அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இருப்பாங்க. இந்த வீடியோ ஒரு யூஸ்ஃபுல்லா இருந்தால் கண்டிப்பா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே இந்த காலேஜ் பத்தி எந்த ஒரு டவுட் இருந்தாலும் கண்டிப்பா ஸ்கிரீன்ல தெரிய நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.